நல்லா இருக்கு தங்கம். கிரி இந்த வாய்ஸ் வச்சுட்டு என்ன பாட சொல்றாங்க. திருச்சி வந்தாலே தெரிக்க விட்டாங்க, சேட்டன் வந்தாலே சேட்டை செய்ய வந்தாலே. பிஜிஎம் போடுங்க. திருச்சி வந்தல்லே தெரிக்க விட்டான் வந்தல்லே திருத்தி வைக்கான் வந்தல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லே பேட்டை துள்ளான் வந்தல்லே வேட்டையனல்லே. ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொக்க வைக்கும் சுந்தரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பிறந்த பயனடைய அடைய அடைய ஊர் பார்க்க கை கோர்க்கும் நாள் வந்ததே என்னாலும் அன்போடு ஆனந்தமே. மாப்பிள்ள மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வாங்க, அப்படியா உங்க பொண்ணு ரதி மாதிரி இருக்குது, நான் வந்து மச்சான் சொல்ல மாட்டாரா? மாமா மாமா கல்யாணம் பண்ணி தர வாங்க மாமா, வாங்க மாமா வாங்க மாமா வாங்க மாமா. ஜினி இத்தனை 10 இயர்ஸா நம்ம 2 பேருக்குள்ள நிறைய ஹடில்ஸ் இருந்திருக்கு. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீ எனக்கு பேக் போனா இருந்திருக்கேன், நான் உனக்கு பேக் போனா இருந்திருக்கேன் நம்புறேன். கம்மிங் இயர்ஸ் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஃபார் எவர். எல்லா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டையும் நான் அப்படிதான் உன் கூட இருக்கணும். ஐம் ரியலி லக்கி டு ஹாவ் யூ. ரொம்ப 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 நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் நீ கூட இருக்கிறதுக்கு. என் பேரண்ட்ஸும் கூட உன்ன மாதிரி ரெஸ்பெக்டபிளான ஒரு இன்லாஸ் அண்ட் உங்கள் அம்மா அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக அவங்கள நல்லா பார்த்துப்பேன். உன்னை எப்படி பார்த்துக்கிறனோ இட்ஸ் ஃபார் எவர் டுகெதர். ஐ லவ் யூ. இல்ல இது சந்தோஷமா இருக்கு. நான் 10 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டே அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க அழுதுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம், வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, பிடிச்சிருக்கு ஆனால் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஒரு பயம் இருக்குல்ல. அது இன்னைக்கு நடக்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு நடந்தது அப்படின்னு கண்ணிலே நிற்கிது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை பார்க்கும்போது. அது இப்போ நினைச்சு பார்க்கும்போது ஓகே நடந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்பயுமே ஹாப்பியா இருப்பேன். இன்னைக்கு டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் பிகாஸ் அப்பா அம்மா எல்லாரும் ஃபேமிலி கூடயும் கிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 10 இயர்ஸ் நான் அதுதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நடக்கும் ஆனா கொஞ்சம் லேட் ஆகும்னு தெரியும். ஆனா இப்ப ஒன்னா இருக்கிறது ஃபேமிலி கூட எனக்கு ரொம்ப ஹாப்பி பிகாஸ் ஃபேமிலி இஸ் சோ ப்ரிஷியஸ் ஃபார் மீ. அதனால எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார்த்தேன். எக்ஸைட்டடா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. கண் கலங்கல அவங்க, அதை நான் பார்த்தேன். அதை மட்டும் நான் பார்த்தேன். கண் கலங்கல, யாரும் கண் கலங்கல. இல்ல இல்ல கண் கலங்கல. அவங்க அந்த இடத்துல வந்து அழக்கூடாது. அவங்க எனக்கு ரொம்ப நாளா சொல்லிருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பினஸ் ஆன மொமெண்ட். இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அதான் நம்மளோட ஃபியூச்சர். அதனால ஐ வாஸ் சோ ஹாப்பி. அது ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் கிடையாது. தட் வாஸ் சோ நேச்சுரல். அதுதான் எனக்கு ஃபெல்ட் ஆச்சு. நான் யோசிச்சேன், ஐயோ அங்க சிரிக்கும் போது ஆர்டிஃபிஷியல் ஆயிடுமோ அப்படின்னு. ஆனா இட் வாஸ் வெரி நேச்சுரல். நானே அது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த ஸ்மைல். பட் ஐ வாஸ் the most happiest person. ஆனா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க, தாலி கட்டும்போது நான் அழ மாட்டேன், இல்ல வீட்டுக்கு கூட்டு போக கூட நான் அழ மாட்டேன், நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நான் ஹாப்பியா தான் இருப்பேன். அதுதான் நல்ல மொமெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ
என்னோட ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, உன்னோட சந்தோஷத்துக்கும் உன்னோட கெரியர் க்ரோத்துக்கும் என்றைக்குமே என் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ இது என்னோட ப்ராமிஸ். என் கூட எப்பயுமே இப்படியே இருப்பியா? இப்படியே இருப்பேன். நான் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறேன்னா, நீ எப்பயுமே கேட்குறது உன் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும், உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும், அண்ணாவை நல்லா பார்த்துக்கணும். கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன். I'll be like their daughter. I love you. I love you too, Jeannie. Ah